ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற பிரேவ் ப்ரைவேட் ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி delete பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி delete பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் நம்ம சர்ச் பண்ணுற விஷயமே எல்லாமே ஹிஸ்ட்ரி அப்படின்றதுல சேவ் ஆகிக்கொண்டே இருக்கும். சில டைம்ஸ் நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததை நமக்கு delete பண்ணணும். அதாவது நம்ம சர்ச் பண்ண அந்த ஹிஸ்ட்ரியை delete பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரேவ் ப்ரௌசரை நம்ம யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி delete பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் பிரேவ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே இந்த இடத்துல ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகும். ஸோ அதாவது இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் சர்ச் பண்ண ஒவ்வொரு விஷயமே டேட் வைஸ் இந்த இடத்துல சர்வ் ஆகியிருக்கும். ஸோ நான் 7ஆம் தேதி சர்ச் பண்ணது, 8ஆம் தேதி சர்ச் பண்ணது அப்படின்னு தனித்தனியாக காட்டும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ண ஒவ்வொரு டேட்டா, அதாவது ஒவ்வொரு விஷயத்தை மட்டும் delete பண்ணணும்னா இந்த இடத்துல க்ரோஸ் மார்க்கை யூஸ் பண்ணி உங்களால் அந்த டேட்டாவை மட்டும் delete பண்ண முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் நிறையா சர்ச் பண்ணியிருக்கீங்க, சர்ச் பண்ண எல்லாமே delete பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, கேஷ் இதெல்லாம் டிஃபால்ட்டாக டிக் ஆகியிருக்கும். ஸோ இது நீங்கள் என்ன ரேஞ்சில், அதாவது லாஸ்ட் ஒரு ஹவரில் சர்ச் பண்ண விஷயத்தை மட்டும் delete பண்ணிங்கன்னா உங்களால் லாஸ்ட் ஹவர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லாட்டி 24 ஹவர்ஸ்னா 24 ஹவர்ஸ், இல்லாட்டி ஃபுல்லாக நீங்கள் சர்ச் பண்ண எல்லா விஷயத்தையுமே delete பண்ணணும். ஆல் டைம் அப்படின்றதையுமே கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து delete பண்ணிக்கொள்ள முடியும். இல்லாட்டி உங்களுக்கு அட்வான்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சேவ்டு பாஸ்வேர்ட், ஆட்டோ ஃபில் டேட்டா இதெல்லாம் நம்ம டிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம பிரேவ் ப்ரௌசரில் சேவ் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஒருக்கா கிளியர் ஆகிரும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம சர்ச் பண்ண விஷயத்தை பிரேவ் ப்ரௌசரில் delete பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம சர்ச் பண்ண சர்ச் ஹிஸ்ட்ரியை delete பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.